ஸோ இது டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணுறது ரெண்டாவது டைப் மாடல். ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் வச்சுட்டோம். அந்த 2 டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணுறோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன் லைன் இப்படி டேஞ்சன் லைன் வரும்ல, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ட்ரா பண்ண சொல்கிறோம். சரியாம்மா? இப்போ என்ன பண்ணணும், ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இது சென்டர் பாயிண்ட். கரெக்டாம்மா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சைக்கிளிக் கோட்ரேட்டோட தீரத்தோட கான்செப்ட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த ரேடியஸ் வச்சு அந்த டேஞ்சன் லைன் டச் ஆகிற இடம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, 90 டிகிரி தெரியும். கரெக்டுங்களா? ரேடியஸ் வச்சு இங்கே டச் ஆகிற இந்த ஆங்கிள் எவ்வளோ தெரியும், 90 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு சைக்கிள் கோட்ரேட்டோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் சம் ஆஃப் த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 180 டிகிரி ஆங்கிள். சம் ஆஃப் த இது பாருங்க, இது 90 இது 90, அப்போ 180 டிகிரி ஆச்சா. அப்போ இது எவ்வளவு இது எவ்வளோன்னு வரும்போது இது 2 ஆங்கிள் ஆட் பண்ண எவ்வளோ வேணும்னா 180. டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு 360 டிகிரி. சரிங்களா? டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு 360 டிகிரி. அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், 2 டேஞ்சன் லைன் இது ஆகிறது வந்து எவ்வளோ சொல்லிட்டான், 60 டிகிரின்ட்டான். கரெக்டாக? அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்ட்டாங்க 60 டிகிரி. அப்போ இது என்ன ஆங்கிளாக இருக்கும், இது 2 ஆட் பண்ண எவ்வளோ இருக்கும் 180 இருக்கும். அப்போ இது எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் 120 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த 120 டிகிரி லைன் வந்து இது என்ன ஆகுது 90 டிகிரி, இது 90 டிகிரி ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதில் என்ன டவுட் இருக்குதா? சரி, இப்போ இங்கே வாங்க, இது 4 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? சரி, இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு. கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும், 120 டிகிரி நான் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, வேணால் ஒரு லைன் வேணால் போட்டுங்க. சரிங்களா? இந்த லைனை வச்சுட்டு இந்த பாயிண்ட் சென்டரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்க் ட்ரா பண்ண போகிறேன். சரிங்களா? ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன வேணும், எனக்கு 120 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். அப்போ என்ன வேணும், அதே சேம் ஆர்க்கை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க, இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க். கரெக்டுங்களா? அப்போ இது என்னாச்சு, இது 120 டிகிரியா, இந்த ஆங்கிள் என்னது 120 டிகிரி. 120 டிகிரி ஆயிடுச்சா? இதுலேருந்து எனக்கு என்ன வேணும், 90 டிகிரி வேணும். கரெக்டாக? இதுலேருந்து 90 டிகிரி வேணும், எப்படி ஃபார்ம் பண்ணுவேன், பர்பெண்டிகுலர் லைன் எப்படி ட்ரா பண்ணுவேன். அப்போ இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். கரெக்டாக? அப்போ இங்கிருந்து கரெக்டாக இதுக்கு இருந்து மோர் தென் ஆப்பா, அப்போ எப்படி கிடைக்கும், ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும், பர்பெண்டிகுலர் லைன் இந்த இதுக்கு எனக்கு வேணும். கரெக்டாக? அப்போ எப்படி ட்ரா பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி போடுறதுக்கு போல பர்பெண்டிகுலர் லைன் பைசெட்டாக போடுறதுக்கு போல திரும்ப 60 டிகிரி எடுத்து போட்டது உனக்கு கரெக்டாக வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இது லைனை வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க 60 டிகிரி ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? 60 டிகிரி ஃபார்ம்னா இது என்ன லைன் எடுத்தியோ இது ஒரு 60, இது ஒரு 60, 120. அப்போ இதுக்கு பைசெட்டாக ட்ரா பண்ணுங்க, இதுக்கு பைசெட்டாக ட்ரா பண்ணால் தான் உனக்கு என்ன ஆகும், இது ஈஸியாக 90 டிகிரி ஆகும். கரெக்டாக? இது ஈஸியாக 90 டிகிரி ஆயிருமா? இதில் என்ன டவுட் இருக்குதா? சேம் ஐடியா இதுக்கு. சேம் ஐடியா இதுக்கு என்ன, 60 டிகிரி ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு ஆர்க்கு. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவீங்க, இல்லை இது நீங்கள் வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த லைனுக்கு 90 டிகிரி தான், 120 தேவை. இதுக்கு என்னது, இது 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த லைன் ட்ரா பண்ணிடுவீங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது ஒரு 60, இது ஒரு 90. கரெக்டாக? சரி, இது 120. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க, பைசெட்டாக ட்ரா பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ இதை ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஐடியா கிளியரா? அப்போ 90 டிகிரின்னு ஆச்சுன்னா இது என்ன ஆகும், 120 டிகிரி. ஆல்ரெடி நம்ம 120 டிகிரி வச்சு தான் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது 120 டிகிரின்னு தெரிஞ்சுது. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள் என்ன ஆகும், 60 டிகிரி ஆகும். இது என்ன ஆகும், 90 டிகிரி ஆகும். இது என்ன ஆகும், 90 டிகிரி. இந்த டயக்ராம் கிளியரா? இது ஒரு டைம் வந்து 5 மார்க்கில் கேட்டுக்கிறாங்க. சரியாம்மா? டவுட் இருந்தால் சொல்லு, இதை நீ இப்போ ட்ரா பண்ண போகிற. சரியா?